ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் தமிழ் கிரிப்டோ யூனிவர்சிட்டி. ஸோ நம்ம இந்த வாரத்துக்கான பிட்காயின் அப்டேட் அண்ட் தென் வந்து வார் அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். ஏன்னா பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸ்ல வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அண்ட் தென் இதுதான் வந்து ரிவர்சலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பிட்காயின் எதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகியிருக்கு அண்ட் தென் இங்க இருந்து பிரேக் அவுட் ஆகுமா ஆகாதா அண்ட் தென் முக்கியமான வந்து வார் அப்டேட் என்னன்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க கிரிப்டோ மார்க்கெட்டுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அட்மின்ஸ் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் தென் நாங்க என்னென்ன ஆல்ட் காயின்ஸ்ல பொசிஷன் எடுக்கிறோமோ அதுக்கான அப்டேட்டும் வந்து டெலிகிராம்ல வந்து டிரான்ஸ்பரண்டா வந்து போடுவோம். ஸோ இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரிப்டோல இருக்கீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அவேர்னஸ், எக்காரணத்தை கொண்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டாலரை சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணாதீங்க. லைக் பைனான்ஸ், பிட்கெட், கூகாயின் இதுல பண்ணீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஹோல்டு இல்லைன்னா ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை 100% வந்து பாத்தீங்கன்னா நாங்க சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணி கொடுக்குறோம். நீங்க அதுக்கு நம்மளோட அபிஷியல் பிடிபி சேனல் வந்து ஜாயின் பண்ணணும். இதுக்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் அட்மின்ஸ்க்கு டிஎம் பண்ணி நீங்க மினிமம் $100 இருந்து எவ்வளவு வேணுமோ அதுக்கான ரெக்யர்மெண்ட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கேவைசி கம்ப்ளீட் பண்ணிட்டு பேர் பண்ணி கொடுப்போம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம சார்ட்ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சோஃபார் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வீக்லி க்ளோஸ் வந்து வைக்கல. ஓகேங்களா, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து வைக்கல. ஸோ டெய்லி கேண்டில் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சினாரியோ வேற. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 61,000 ஜோன்ல இருக்கப்ப மார்க்கெட் 55க்கு வரும்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா சினாரியோ அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி 55 ஜோன் ரியாக்ட் வந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் ஸ்டில் குளோபல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவிட்டி, விச் மீன்ஸ் வந்து ஆயில் பிரைஸ் இறங்குனதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிட்காயின்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் வந்து கிடைச்சது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இம்பாக்ட் ஆச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும் வெள்ளிக்கிழமை வந்து நிப்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2% ஏறிச்சு. ஸோ ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு வைப் புரியுதான்னு தெரியல. வார் எல்லாமே செட்டில் டவுன் ஆச்சுன்னா அஃப்கோர்ஸ் கிரிப்டோவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகி அதோட நார்மல் ஜோனுக்கு வந்து போகும். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஓகேங்களா, ஒரு நல்ல புல் ரன் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ் வந்து வேணும். இங்க எப்படி வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து பேரிஷா வந்து க்ளோஸ் ஆச்சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க டவுன் சைட்லயும் வந்து ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஓகேங்களா, சோ அது வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். பட் இப்ப இருக்க ஒரு ஏரியா ஜோன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அக்குமுலேஷன் ஜோன். இது நாட் ஒன்லி ஃபார் பிட்காயின். நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி எல்லா லார்ஜ் கேப் காயின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அக்குமுலேஷன் ஜோன்ல இருக்கு. நீங்க தாராளமா வந்து பை பண்ணலாம். லைக் எத்திரியமா இருக்கட்டும், பிஎன்பியா இருக்கட்டும், ஈவன் சொலானா, நிறைய விஷயங்கள் வந்து நாங்க வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம். அதுக்கான அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்திருக்கோம். ஷார்ட் டேர்ம்ல நம்ம நல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிடலாம். லைக் ஏ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஓ காயின்லாம் நம்ம எடுத்திருக்கோம். சோ என்ன ப்ராப்ளம் எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ யூஎஸ்எஸ் ஈரான், ஸோ ஆல்மோஸ்ட் பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆன வார் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இது ப்ராப்பரா வந்து அந்த சீஸ்ஃபயர்லாம் ப்ராப்பரா வந்து முடிஞ்சிச்சுன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பிட்காயின் வந்து ஏற ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அகைன் பிடிசில இன்ஃப்ளோ நிறைய இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து எதிர்பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் ஆல்ட் காயினும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த யூஎஸ் ஜாப் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோக்கு ஃபேவரா இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரேட் கட் நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோல நிறைய டிஸ்கஸ் பண்ணேன். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடிசி இந்த கன்சால்டேஷன் ஜோனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து போயிடும். ஒரு லைக் அல்ட்ரா புல்லிஷா தான் ஆகாதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு நல்ல கெயின் இருக்கலாம். ஓகேங்களா, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கரண்ட் சினாரியோ. நம்ம இதையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து பிளான் பண்ணிடணும். அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் தெரியும் 2026ல பிடிசி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பயங்கரமா கரெக்ட் ஆயிடுச்சு. 46% மேல வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் இதே மாதிரி பாஸ்ட்ல நடந்திருக்குன்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அங்க இருந்து ரெக்கவரி தான் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஒரு கன்சல்டேஷன் ஜோனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகும். இப்ப இங்க ஒரு கன்சல்டேஷன் ஜோன் நடந்திருக்கு பாத்தீங்களா, இதே மாதிரி தான் நம்மளுக்கு இங்க பாஸ்ட்ல நடந்திருக்கு. அண்ட் தென் நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா கீழே நடந்திருக்கும். சோ பிரேக் அவுட்டும் நமக்கு வீக்லி கேண்டல்ல இந்த மாதிரி வச்சுச்சுன்னா அடுத்த ஒரு 3 வீக் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஓகேங்களா, சோ சோஃபார் வந்து நான் சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லலாம். நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் ரெக்கவரி இனிமேட்டு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 60,000 to 63,000 வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட் ஜோனா இருக்கும். அண்ட் தென் 3 ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து பாக்குறேன். ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா 65,000 ஜோன் வந்து கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வைக்கணும். அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா 70,000, ரெசிஸ்டன்ஸ் 3 வந்து பாத்தீங்கன்னா 75,000. ஓகேங்களா, சோ முக்கியமா இந்த வாரம் 2 நியூஸ் இருக்கு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சிஎஃப்டிஎஃப் பிட்காயின் அந்த பெர்பெக்சுவல் ஃபியூச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ்ட். கிட்டத்தட்ட ஜூன் 12 வந்து நமக்கு அதுக்கான அப்டேட் வந்து வந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவரேஜ் டெரிவேட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் புஷ் பண்ணும்.
அண்ட் தென் 2வது நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் புக் வந்து என்ன சொல்லுதுன்னா 70,000 வரைக்கும் பிட்காயின் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு பிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 போகும்ன்னு சொல்லிட்டு பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இந்த இந்த பீஸ் டீல் அண்ட் தென் இந்த சிஎஃப்டிஎஃப் அப்ரூவல் அண்ட் தென் இந்த ஆர்டர் புக் செட்டப் எல்லாமே ப்ராப்பரா நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, நிச்சயமா ஒரு பயங்கரமான ஒரு புஷ் ரெக்கவரின்றது இருக்கும். மினிமம் நம்ம 80,000 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெர்ம்ல பண்ணிடலாம். ஸோ இந்த டைம்ல யார் யாரெல்லாம் எஸ்ஐபி பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பயங்கர பெனிஃபிட் ஆகும். இன்க்ளூடிங் எனக்கும் தான். நானும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 2 சினாரியோ இருக்கு. ஓகேங்களா? இப்போ அகைன் இந்த சீஸ்ஃபயர் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ப்ரோ நடக்கும்னா, மறுபடியும் வந்து வார் ரெஸ்யூம் ஆகும். மறுபடியும் வார் ரெஸ்யூம் ஆச்சுன்னா, ஆயிலோட பிரைஸ் வந்து அதிகமாகும். எதனால ப்ரோ ஆயிலோட பிரைஸ் அதிகமாகும்னா, ஸோ நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மர்ன்ற அந்த வழிய வந்து குளோஸ் பண்ணிடுவாங்க. அத குளோஸ் பண்ணிட்டா ஆயிலுக்கான டிமாண்ட் வந்து ஏற ஆரம்பிக்கும். ஆயிலுக்கான டிமாண்ட் ஏறுச்சுன்னா, ஆயிலோட பிரைஸ் வந்து ஸ்பைக் ஆகும். இன்ஃப்ளேஷன் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் நம்ம 60,000 ஜோன் அதுக்கு கீழ அந்த ரிஸ்க் அசெட் எல்லாமே கீழ விழும். மறுபடியும் 55,000 ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் ஆகலாம். ஸோ இந்த சீஸ் ஃபயருக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து அப் டு டேட் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நிச்சயமா நான் அப்டேட் பண்றேன். பட் இந்த புல் கேஸ் சினாரியோல வந்து இந்த பீஸ் டீல் ப்ராப்பரா வந்து இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ சைன் ஆச்சுன்னா, நிச்சயமா ஆயில் பிரைஸ் வந்து டிராப் ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அகைன் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அத நீங்க கண்டிப்பா நான் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல பார்த்து போடுறேன். ஸோ கீ கேட்டலிஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு ரெக்கவரிக்கு வந்து இந்த பீஸ் டீலும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அ அ எ எ ஒரு அடுத்த ஒரு 24 மணி நேரத்துலருந்து 48 மணி நேரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகும். இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, நிச்சயமா நம்ம பிட்காயின் வந்து 70,000 வந்து ஷூர் ஷாட்டா வந்து தொடும். ஸோ இத நீங்க கண்டிப்பா சார்ட்லயே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபிரெண்ட்ஸ் இப்ப வந்து நம்ம ஆல்ட் காயின் பத்தி பார்த்துடலாம். ஸோ ஆல்ட் காயின் பத்தி பார்க்கிறப்போ உங்க எல்லாருக்கும் நான் சொன்னது தான் எத்தீரியமா இருக்கட்டும், சொலானாவா இருக்கட்டும், பிஎன்பியா இருக்கட்டும், இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எக்ஸ்எல்எம் வச்சிருப்பீங்க, அவலான்ச் வச்சிருப்பீங்க, நியர் புரோட்டோகால், அதே மாரி பிரைவசி டோக்கன், ஜிகேஷ், ஹைப் டோக்கன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அ பே லைக் டிமாண்ட் ஜோன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஹைப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் புல்லிஷா இருக்கு. ஸோ இது எல்லாமே ஷார்ட் டெர்ம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50-60% வந்து கெயின் ஆகும். இப்ப நான் சொன்ன இந்த சைன் ப்ராப்பரா நடந்துச்சுன்னா, சீஸ் ஃபயர் நடந்துச்சுன்னா. ஸோ நிச்சயமா இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே டெலிகிராம்ல நான் வந்து அப்டேட் பண்றேன். ஸோ லெட்ஸ் சி இந்த 24 ஹவர்ஸ் டூ 48 ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீஸ் ஃபயர் தென் வார் வந்து ஒரு கம்ப்ளீஷனுக்கு வருதான்னு பார்ப்போம். அது வந்துடுச்சுன்னா, நிச்சயமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிட்காயின்லயும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஆல்ட் காயின்லயும் ஒரு நல்ல ரிவர்சல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் தென் என்ன பொறுத்தவரைக்கும் பிட்காயினோட ரோட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் 65,000 வந்து ஜோன் பிரேக் பண்ணணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 80,000 ஜோன் வந்து தொடணும். அண்ட் தென் ஆகஸ்ட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 85,000-93,000 வந்து ஷூர் ஷாட்டா வந்து வரணும். நிச்சயமா வரும்னு நானும் எதிர்பார்க்கிறேன். ஸோ இ மு அ இப்ப இருக்க இந்த குளோபல் நெகட்டிவ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நாள் விச் மீன்ஸ் பிப்ரவரில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் சி நம்மளுக்கு ப்ராப்பர் ரிவர்சல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நம்மளோட இண்டிவிஜுவல் இந்த ஆல்ட் காயின் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4, 5 காயின் வந்து ப்ராப்பரா வந்து கவர் பண்ணிட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வாட்ச் லிஸ்ட்ல ஒரு 7, 8 காயின் இருக்கு. நான் நிச்சயமா அத பத்தி போடுறேன். ஆனா உங்களுக்கு ஏதாவது பிரையாரிட்டியா ஏதாவது காயின் வந்து பத்தி பேசணும்னா, நிச்சயமா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து அப்டேட் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு குயிக் சம்மரி வந்து சொல்லிடுறேன். ஸோ வார பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இந்த ஜூன் 14 இந்த பீஸ் டீல் வந்து அடுத்த ஒரு 24 ஹவர்ஸ் டூ 48 ஹவர்ஸ்ல வந்து நடக்கணும். அண்ட் தென் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா, $1,26,000 இருந்து $60,000 வரைக்கும் வந்து கம்மியாகியிருக்கு. ஸோ இந்த டீல் நடந்துச்சுன்னா, நிச்சயமா நம்மளுக்கு ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு வந்து போகும். அதே மாரி ஆல்ட் காயின் லைக் எக்ஸ்எல்எம் அண்ட் தென் ஏஐ காயின்ஸ், பிரைவசி டோக்கன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் ஃபார் இந்த பீஸ் டீல் இது எல்லாமே ப்ராப்பரா நடந்துச்சுன்னா, நிச்சயமா நம்ம 2 டூ 3x வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா, தாராளமா அப்படியே வச்சிருங்க. அண்ட் தென் டிசிஏ பண்ணணும்னா நிச்சயமா டிசிஏ பண்ணுங்க. ஸோ இது ஒரு ப்ராப்பரான டிசிஏ லெவல் ஓகேங்களா? ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸ் தான். ஸோ நான் என்னோட பொசிஷன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கான அப்டேட்ஸும் வந்து நான் டெலிகிராம் சேனல்ல குடுத்திருப்பேன். டிஇஓ, சொலானா, எத்திரியம், பிட்காயின் எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்கோம். லெட்ஸ் சி எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி குடுத்திருக்கும்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.